கான்ஸ்டபிள் ஜீவா ஷேராட்டோல இருக்க திருடிட்டு அந்த லேடிக்கு லவ் லெட்டர் எழுதி வச்சுட்டு போன திருடன் அவருக்கு கால் பண்றான். இந்த நம்பர்ல இருந்து மிஸ்டு கால் வந்துருந்துச்சு, யாரு அப்படின்னு திருடன் கேட்க, லவ் லெட்டர் எழுதி வச்சுட்டு மறந்துட்டீங்களா அப்படின்னு அவன் கிட்ட கான்ஸ்டபிள் ஜீவா லேடி வயசுலயே பேச அதை பக்கத்துல இருக்கவங்களா ஷாக் ஆகி பாக்குறாங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு திருடன் கேட்க, உங்க தைரியம் பிடிச்சிருக்கு, உங்க ஸ்டைல் பிடிச்சிருக்கு, ஆனா உங்களை நான் நேர்ல பார்த்தது இல்லையே, அப்புறம் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு ஜீவா சொல்ல, சீக்கிரம் மீட் பண்ணலாம் நான் சொல்றேன் அப்படின்னு திருடன் சொல்லிட்டு போனை வச்சிடறான். ஜீவாவும் அடுத்த ஆட்டோல இருந்து இறங்கிட்டு ஸ்வென்சிக்கு கால் பண்ணி அந்த லவ் லெட்டர் திருடன் கால் பண்ணா அவங்க கிட்ட நான் லேடி வாய்ஸ்லயே பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டிங்கையும் அனுப்புறாரு. ஸ்வென்சி அதை கேட்டுட்டு பயங்கரமா சிரிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அம்மாவும் தங்கச்சி இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. கான்ஸ்டபிள் ஜீவா பேசின ஆடியோ கேட்டு ஸ்டேஷன்ல எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்க, அப்ப அங்க அர்த்தனா வந்துட்டு என்ன எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இனியா அர்த்தனாக்கும் அந்த ஆடியோவை பிளே பண்ணி காட்டுறாங்க. அர்த்தனா குட் ஜாப் அப்படின்னு ஜீவாவை பாராட்டிட்டு உள்ள போயிடுறாங்க. ஸ்வென்சி இப்படி சிரிச்சிட்டு இருக்கத ஜீவா ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்ப முத்து வெளியே வா அப்படின்னு அவர் கூப்பிட்டு போய், என்னடா சைட் அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஜீவா அதுக்கு அப்படிலாம் இல்லச்சா, நீ அதை நினைக்காது அப்படின்னு சொல்ல, என்னைக்காவது மாட்டுவடா அப்படின்னு முத்து சொல்லிட்டு போயிடுறாரு. அர்த்தனா மேடம் பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இனியா ஸ்வென்சிட்ட சொல்ல, ஸ்வென்சி எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரைட்டர் முனியாண்டியோட பையன் தேட்டர் போகணும்னு சொல்ல, முனியாண்டி ஒய்ஃபுக்கு தெரியாம 500 ரூபாய் எடுத்து பையன்ட்டு கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறாரு. அவன் எங்க போறான் அப்படின்னு ஒய்ஃப் கேட்க, காலேஜுக்கு அப்படின்னு அவர் சொல்ல, ஞாயிற்றுக்கிழமை எந்த காலேஜ் இருக்கு, சும்மா போய் சொல்லாம போய் குளிங்க போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த சீன்ல வந்த ஒரு கேஸே ராஜா சார் சால்வ் பண்ணிட்டாரு. இப்ப நம்ம கேஸே இல்லாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு லலிதா அவங்க கௌதமும் கோர்ட்டுக்கு வெளியே பேசிட்டு இருக்க, அப்ப அவங்க முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தா அவங்களோட சீனியர் லாயர் அங்க வந்து, என்ன 2 பேரும் அதுக்குள்ள நடுத்தருக்கு வந்துட்டீங்களா, மறுபடியும் என்கிட்ட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, லலிதா யோ போயா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவர் போனதுக்கு அப்புறம் அவர்கிட்டயாவது ஒரு கேஸ் இருக்கு, நம்ம கிட்ட ஒரு கேஸ் கூட இல்லையே அப்படின்னு லலிதா கௌதம் பேசிட்டு இருக்க, அங்க கோபால் வராரு. நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி, எனக்கு அவங்க பணம் கொடுத்தாங்க, இந்தாங்க இந்த ஃபீஸை வாங்கிக்கோங்க அப்படின்னு கோபால் அவங்களுக்கு கொடுக்க, லலிதா நான் ஹெல்ப் தான் பண்ணேன், ஃபீஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, கோபால் தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க, உங்களால தான் என் ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, கௌதம் வாங்கிக்கோ அப்படின்னு லலிதா கிட்ட சொல்ல, லலிதாவும் ஃபீஸை வாங்கிக்கிறாங்க. அதுல 30,000 ரூபாய் இருக்கு, இந்த காசை வச்சுதான் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு லலிதா சொல்றாங்க. ஸ்டேஷனுக்கு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வர, என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு ராஜா கேட்க, என் பையன் ஹாஸ்டல்ல தங்கி காலேஜ் படிக்கிறான், டெய்லி எங்களுக்கு கால் பண்ணுவான், நேத்துல இருந்து கால் வரல, பார்த்தா வீட்டுக்கு இப்படி ஒரு லெட்டர் தான் சார் வருது, உங்க பையனை நாங்க கடத்தி வச்சிருக்கோம், நாளைக்கு ராஜாஜி பார்க்குக்கு 10 லட்சம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. ராஜாவும் பணம் கொடுத்துருங்கன்னு சொல்ல, அவரும் பணம்லாம் பெருசு இல்ல, ஆனா என் பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்ல, அதெல்லாம் எதுவும் ஆகாது, நாங்க வரோம் அப்படின்னு சொல்றாரு ராஜா. முரளி கிட்ட ராஜா கிளம்பு பார்க்குக்கு போலாம் அப்படின்னு சொல்ல, முரளி யாரெல்லாம் சார் கிளம்பணும்னு கேட்க, ராஜா நீயும் நானும் தான் அப்படின்னு சொல்ல, முரளி ராஜாஜி பார்க் பெருசு சார், 2 பேர்லாம் பத்தாது அப்படின்னு சொல்ல டீம் எல்லாம் சேர்ந்து போறாங்க. கான்ஸ்டபிள் ஜீவா எப்பவுமே தனியா போற ராஜா சார் இப்ப மட்டும் ஏன் நம்மளாம் டீமா கூப்பிடுறாரு அப்படின்னு கவிஞன்கிட்ட கேட்க, கவிஞன் ராஜாஜி பார்க் பெருசு, தனியாலாம் போனா காரியம் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. போலீஸ்லாம் பார்க்ல மஃப்டியில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைடு இருக்காங்க. முரளி கிட்ட காசு கொண்டாட்டத்துல காசை இழந்த மெக்கானிக் ஷாப்ல பிரச்சனை பண்ண அந்த கேங் பார்க்ல முரளிய பாக்குறாங்க. இப்ப விட்டா இவங்கிட்ட இருந்து நம்ம பணத்தை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி முரளியை துரத்துறாங்க. முரளி அவங்கள பார்த்துட்டு அங்க இருந்து ஓடுறாரு. அப்போ மாஸ்க் போட்ட 2 பேர் பார்க்குக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்கிட்ட இருந்து பணத்தை கொடு அப்படின்னு கேட்க, அவரு போலீஸ் எல்லாம் கூப்பிட்டுறாரு. போலீஸ் அவங்களை பிடிக்க துரத்த மாஸ்க் போட்ட 2 பேரும் அங்கிருந்து ஓட பைக்ல அவங்க அங்கிருந்து தப்பிச்சிடுறாங்க. முரளி அப்போ அங்க வர, ராஜா முரளி கிட்ட, உன்னை நான் இந்த கேட்ல தானே நிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. முரளி என்னதான் அவங்க நம்மளால தப்பிச்சிட்டாங்களா அப்படின்னு நினைச்சு ஷாக் ஆகுறாரு. ராஜா டீம்மேட்ஸ்ட சிசிடிவி கேமரா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு.